வெற்றி பெறு வென்றிடு, எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிடு, எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. ஜெபம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஜெபம் பண்ணி 3வது நாளை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அந்த அருமையான மதிய வேலைக்காக ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த 3ஆம் நாள் VBS ஏசப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் காண செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் இன்னைக்கு ஏசப்பா கற்றுக்கொள்கிற ஏசப்பா வசனங்கள் அப்பா பைபிள் சம்பவங்கள் மூலமாக அப்பா உண்மை சம்பவங்கள் மூலமாக அப்பா நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தகப்பனே அப்பா நீங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் எந்த காரியத்திலிருந்து ஏசப்பா விடுதலை பெற வேண்டும் என்பதை ஏசப்பா அப்பா நீங்கள் அறிந்திருக்கீங்க தகப்பனே. அப்பா அந்த விடுதலை இந்த நாளில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த இடத்துல ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தகப்பனே அப்பா உம்முடைய விசேஷித்த கரம் ஏசப்பா இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தகப்பனே அப்பா நீங்கள் தனித்தனியாக இடைப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த நாளை தகப்பனே எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகப்பனே அப்பா உம்முடைய கரத்தில் ஏசப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தொடக்கம் முதல் ஏசப்பா முடிவு வரை தகப்பனே அப்பா உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒன்றுக்கும் கலங்கேனே, ஒரு நாளும் பதறேனே. நான் ஒன்றுக்கும் கலங்கேனே, ஒரு நாளும் பதறேனே. என் தேவையெல்லாம் ஜெபத்தினிலே உம்மிடம் சொல்லிவிட்டேன். என் ஜெபம் கேட்டு பதில் தருவி ஜெபிப்பேனே, நான் ஜெயிப்பேனே. ஆமென். உட்காருங்க எல்லாரும். சரி, எல்லாரும் கருத்து பாட்டு பாடலாமா? வெற்றி 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 பெறு வென்றிடு, எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிடு, எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. விசுவாசத்தால் பயத்தை வெற்றி பெறு, கீழ்ப்படிந்து வாழத்தை வெற்றி பெறு. விசுவாசத்தால் பயத்தை வெற்றி பெறு, கீழ்ப்படிந்து வாழத்தை வெற்றி பெறு. இறைவனால் பலவீனத்தை வெற்றி பெறு, ஜெபித்து கவலைகளை வெற்றி பெறு. வசனத்தால் சோதனையை இயேசு போல வெற்றிடு. வெற்றி 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 பெறு வென்றிடு, எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிடு, எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. நன்மையால் தீமையை வெற்றி பெறு, நம்பிக்கையால் பாடுகளை வெற்றி பெறு. நன்மையால் தீமையை வெற்றி பெறு, நம்பிக்கையால் பாடுகளை வெற்றி பெறு. சுறுசுறுப்பால் சோம்பலை வெற்றி பெறு, சாட்சியை வாழ்ந்து உலகை வெற்றி பெறு.
ரட்சிப்பால் சாவை வென்று நீரை வாழ்வு பெற்றிடு வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. எல்லாரும் எந்த நிக்கலாமா? எழும்புங்க. சாப்பிட்டோன்னே எல்லாருக்கும் என்ன செய்யுது? மத்தியானம் தூக்கம் வருது இல்லையா? சரி, எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? ஆக்ஷன் பண்ணிடுவாங்கல்ல. ஆக்ஷன் போட்டுடலாம்ல. சரி, ரியா 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 தப்பா நினைச்சி பயமோ தம்பி கஷ்டமேசு உன்னில் உண்டா தப்பா நினைச்சி பயமோ தங்கை கஷ்டமேசு உன்னில் உண்டா கண்டு பயப்படல மோசே யோர்தானை கண்டு பயப்படல யோசுவா பார்வோனை கண்டு பயப்படல மோசே யோர்தானை கண்டு பயப்படல யோசுவா எஞ்ஞாவே எனக்குள்ளே என்ற விசுவாசம் வெற்றி மேலே வெற்றி தந்து வாழச் செய்தது எஞ்ஞாவே எனக்குள்ளே என்ற விசுவாசம் வெற்றி மேலே வெற்றி தந்து வாழச் செய்தது ரியா 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 விசுவாசம் முன்னில் உண்டா திகையாதே கலங்காதே தம்பி தங்கை திட விசுவாசம் முன்னில் உண்டா பவர் ஜீசஸை நீ விசுவாசித்தால் நீரை வைத்தால் நீ விரட்டலாம் பவர் ஜீசஸை நீ விசுவாசித்தால் நீரை வைத்தால் நீ விரட்டலாம் ரியா 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 ரியா. சூப்பர். 4வது பாட்டு படிச்சிடலாமா? விளக்கின கனி புசித்து. ஒன்ஸ் மோர் மத்தியானம் படிக்கலாம். சரி, இன்னொரு தடவை. இப்போ 4வது பாட்டு. விளக்கின கனி புசித்து இதன் வாழ்வை இழந்திட்டாயோ சக்தியான கனி பறித்து மகிமையை இழந்திட்டாயோ சத்தத்திற்கு கீழ் படிந்து இதன் சத்துருவை விரட்டிவிடு பட்டயத்தை கையில் எடுத்து பாவத்தை வென்றுவிடு வெற்றி மேலே வெற்றி உனக்கு இன்னைக்கு 5வது பாடல் படிக்கலாமா? ஹைட்டும் இல்லை வெயிட்டும் இல்லை சின்ன பையனா. 5வது பாட்டு எல்லாரும் கவனிங்க. சின்ன பையன் நான் போர்க்களத்தில் அண்ணன் மாறி பார்க்க வந்தேன் நான். ஹைட்டும் இல்ல வெயிட்டும் இல்ல சின்ன பையன் நான் போர்க்களத்தில் அண்ணன் மாறி பார்க்க வந்தேன் நான். புஷ்டும் இல்ல ஸ்வாடும் இல்ல ஸ்பியாரும் இல்ல இந்த தாவீதுக்கு மார்க்கவசம் பழக்கமும் இல்ல
கூழாங்கல்லும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே கவனமில்லை கூழாங்கல்லும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே அச்சுறுத்திய கோலியாத்தும் வீழ்ந்து போனானே பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றேனே நீயும் பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றிடு. பாட்டு நல்லா இருந்துச்சா? சரி, இன்னொரு தடவை படிக்கலாமா? புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சிச்சா? வெரி குட். வைத்தும் இல்ல சின்ன பையனான் போர்க்களத்தில் அண்ணன் மாரை பார்க்க வந்தேனான் வைத்தும் இல்ல சின்ன பையனான் போர்க்களத்தில் அண்ணன் மாரை பார்க்க வந்தேனான் புஷ்டும் இல்ல ஸ்வாடும் இல்ல ஸ்பியரும் இல்ல இந்த தாவீதுக்கு மார்க்கவசம் பழக்கமும் இல்ல ஆனாலும் துளி கூட பயமும் இல்லையே கூழாங்கல்லும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே கவனம் 5 கூழாங்கல்லும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே அச்சுறுத்திய கோலியாத்தும் வீழ்ந்து போனானே பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றேனே நீயும் பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றிடு. பாடிடலாமா? இப்போ நாங்கள் ஆரம்பிச்சுட்ருவோம், நீங்கள் என்ன செய்யணும்? பாடணும். சின்ன பையனா போர்க்களத்தில் அண்ணன் மாரை பார்க்க வந்தேன் நான் ஹைட்டும் இல்ல வைட்டும் இல்ல சின்ன பையனா போர்க்களத்தில் அண்ணன் மாரை பார்க்க வந்தேன் நான் கூச்சும் இல்ல ஸ்வாடும் இல்ல ஸ்பியரும் இல்ல இந்த தாவீதுக்கு மார்க்கவசம் பழக்கமும் இல்ல ஆனாலும் துளி கூட பயமும் இல்லையே ஐந்து கூழாங்கல்லும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே கவனம் 5 கூழாங்கல்லும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே அச்சுறுத்திய கோலியாத்தும் வீழ்ந்து போனானே பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றேனே நீயும் பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றிடு. சரி, இப்போ ஆக்ஷன் பார்த்துடலாமா? ஹைட்டும் இல்ல வெயிட்டும் இல்ல சின்ன பையனா போர்க்களத்தில் அண்ணன் மாரை பார்க்க வந்தேனா ஹைட்டும் இல்ல வெயிட்டும் இல்ல சின்ன பையனா போர்க்களத்தில் அண்ணன் மாரை பார்க்க வந்தேன் நான் புஷ்டும் இல்ல ஸ்வாடும் இல்ல ஸ்பியரும் இல்ல இந்த தாவீதுக்கு மார்க்கவசம் பழக்கமும் இல்ல ஆனாலும் துளி கூட பயமும் இல்லையே கவனம் 5 கூழாங்கல்லும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே கவனம் 5 கூழாங்கல்லும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே அச்சுறுத்திய கோலியாத்தும் வீழ்ந்து போனானே பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றேனே நீயும் பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றிடு. சரி, ஆக்ஷன் பண்ணிடலாமா?
வெற்றுமில்ல சின்ன பையனா போர்க்களத்தில் அண்ணன் மாறி பார்க்க வந்தேன் நான். வெற்றுமில்ல சின்ன பையனா போர்க்களத்தில் அண்ணன் மாறி பார்க்க வந்தேன் நான். கூச்சுமில்ல ஸ்வாடுமில்ல ஸ்வேரும் இல்ல இந்த தாவீதுக்கு மார்க்கவசம் பழக்கமும் இல்ல ஆனாலும் துளி கூட பயமும் இல்லையே. கவனம் 5 குலாங்களும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே. கவனம் 5 குலாங்களும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே. அச்சுறுத்திய கோலியாத்தும் வீழ்ந்து போனானே பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றேனே. நீயும் பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றிடு. உட்காருங்க. இப்போ 3ஆம் நாள் என்ன செய்வாங்க? வசனம் படிக்க போகிறோம். சரியா? நம்ம இன்னைக்கு எத்தனை நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கோம்? 3ஆவது நாள். இன்னைக்கு என்ன தலைப்புன்னு தெரியுமா? வெற்றி பெறா. 3ஆவது நாள் என்ன தலைப்புன்னு தெரியுமா? அப்ப நேத்து என்ன படிச்ச? கருத்து என்னது? வெற்றி பெறு. 2ஆவது நாள் ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணோம்? எதுல இருந்து வெற்றி பெற்றோம்? பயத்தை வெற்றி பெறு பார்த்தோம். அப்படித்தானே? 2ஆவது நாள் பாவத்தை வென்றிடு. பயத்தை வென்றிடு, பாவத்தை வென்றிடு. இப்போ நான் ஒரு 5 பேரை கூப்பிட போறேன். சரியா? யாரை கூப்பிடலாம்? யார் ரொம்ப சேட்டை பண்றாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட போறேன். எலிசா வாங்க. பிக்சர் காட்டுறாங்கல்ல, இந்த பிக்சரை வச்சு என்ன வசனம் கண்டுபிடிக்க முடியுமா? பிக்சர் காட்டியிருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட்ல என்ன பிக்சர் காட்டியிருக்காங்க? ஹார்ட் காட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் தம்ஸ் அப் காட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் சேடாக இருக்காங்க, அதுக்கப்புறம் பலன் இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. யாருக்காவது ஏதாவது வசனம் சொல்ல முடியுமா? சரி, இன்னைக்குள்ள வசனம் படிப்போமா? இதை அப்படியே பார்த்துக்கோங்க. பலவீனத்தை வென்றிடு, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் சொல்லுவோமா? என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9. அப்படி எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க பார்ப்போம். உங்க இருப்பிடத்தில் அப்படியே எந்திரிச்சுக்கோங்க. நம்ம ஆக்ஷனோட இப்ப பண்ண போறோம். எல்லாரும் சொல்ல போறோம். சொல்லுவோமா? பலவீனத்தை வென்றிடு. இப்ப எல்லாருக்கும் டயர்டா இருக்குன்னா எல்லா பலவீனத்தையும் என்ன பண்ண போறோம்? வசனம் சொல்லி வென்றிட போறோம். செய்வோமா? பலவீனத்தை வென்றிடு, என் கிருபை. 2 கையும் வச்சுக்கோங்க. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்.
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான், ஜப்பான் பின்னாலெல்லாம் அண்ணமாருக்கு ஜப்பான் தெரியல போலயே. ஜப்பான், இந்தியா தெரியுமா? ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா. சரி, எல்லாரும் உட்காந்துக்கோங்க. சரி, வசனம் சொல்லலாமா? முன்னால் வந்து நான் கூப்பிட்ற ஆள் தான் வரணும். சரியா? நான் கூப்பிட்ற ஆள் தான் வரணும்னு சொன்னேன். முதல் நாள் வசனம் சொல்லு. இங்கே வா. தெரியாது. அடுத்த ஆள் வா. ஜோவின் ஜோவின் கவனி. கருத்து வசனம். பலன் கொண்டிருக்கிறவன் எல்லா பயத்தை வென்றிரு. பலன் கொண்டிருக்கிறவன் எல்லாவற்றிலும் சுகந்திரித்துக் கொள்வான். பயத்தை வென்றிரு. பலன் கொண்டு இடர் மனதாயிரு. திகையாக கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உம்மோடே இருக்கிறார். யோசுவா 1:9. வெற்றி பெறு. பலங்கொண்டு திணையாயிரு. திரையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. எல்லாம் கை தட்டிடலாமா? சரி, அடுத்து பெரிய பிள்ளைங்க யார் வரா? யார் வரா? இரு, நான் கூப்பிடுவேன். நான் கூப்பிட்டு வந்தா வரணும். பசங்க வரீங்களா? பெரிய பசங்க. ஜூலிஸ் வாரியா? நான் கூப்பிடுவேன்ட்டேன். கையை தூக்குற ஆளெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். அமைதியாக இருக்கிறவங்கள தான் நான் நினச்சிவேன், கூப்பிடுவேன். யார் வரா? ஜோனா வரியா? 2வது நாள் வசனம் வா. பாவத்தை வென்றிடு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. அக்கா கை தட்டிடலாமா? சரி, ஓகே. அடுத்து வேற யார் வரா? வேறையா? சரி, ஓகே. வேற யார் வரா? டிசில்வா வா.
3ஆம் நாள் வசனம். அமைதியாக இருந்தால் தான் நான் கூப்பிடுவேன். நாள் 3 பலவீனத்தை வென்றிடு. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9. ஓகே, வெரி குட். கை தட்டிடலாமா? அடுத்து ஃபர்ஸ்ட் டே யார் சொல்ல வரா? திரும்ப பசங்க யார்? ஜாக்கப் வரியா? வேற யார் வரா? யார் வரா? யாரா வரீங்களா? ஃபர்ஸ்ட் டே சரிவா. யார் கை தூக்குன? வசனம் சொல்லணும். வரேன்னு சொன்னேன். சொல்லு சொல்லு. பயத்தை வென்றிடு. பயத்தை வென்றிடு. பலன் கொண்டு புலன்மாராயிரு. திறமாராயிரு. பிறையாரே வழங்காதே. நீ போடும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். யோசுவா 1:9. கை தட்டிடலாமா? அடுத்து பாவத்தை வென்றிட. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. வெரி குட். கை தட்டிடலாமா? சரி, நீ சொல்லிட்ட. வேண்டாம், நீ சொல்லிட்ட ஏற்கனவே. அடுத்து வேற யார் வரா? பயத்தை வென்றிடு. பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. ஓகே, வெரி குட். கை தட்டிடுங்க. வேற யார் வரா? பாவத்தை வென்றிடு. ஆகையால் கர்த்தருக்கு இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி என்ன செய்ய போகிறாங்க? நாடகமாக நடித்து காட்ட போகிறாங்க. அமைதியாக இருந்தால் தான் என்ன செய்யும்? கேட்கும். எங்க போனா இந்த தாவீது? ஐயா தாவீது, அப்பா இங்க வந்துட்டேன்ப்பா. வந்துட்டியா ஐயா? நம்ம அண்ணன்மாரெலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் போருக்கு போயிருக்காங்களா, சவுளுடைய படையில் இருக்காங்க. நீ போய் அண்ணன்மாரெலாம் பார்த்துட்டு நல்லா இருக்காங்களான்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரியாப்பா? சரிப்பா, விசாரிச்சுட்டு வரேன். ஏன் ஆடுகளெல்லாம் போய் நான் யாருக்கிட்டையாவது கவனிப்பதற்கு விட்டுட்டு வரேன்ப்பா. இல்லைப்பா, அப்பாவே பார்த்துக்கிறேன். நீ போய் அண்ணன்மாரை மட்டும் நல்லா பார்த்துட்டு நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு நீ அப்பாட்ட வந்து சொல்லுப்பா. சரிப்பா, நான் என் ஆடுகள்கிட்டலாம் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா. நீங்கெல்லாம் ஏன் இப்படி அணிவகுத்து போருக்கு நிற்கிறது போல நிற்கிறீங்க? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்களாம் சவுலின் வேலைக்காரர்கள். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடம் வந்து போர் செய்யட்டும். நான் அவனை ஜெயித்தேன் என்றால் நீங்கள் அனைவரும் வேலைக்காரர்கள் எனக்கு. நீங்கள் எங்களை ஜெயித்தீங்கன்னா நாங்கள் அனைவரும் உங்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்போம். நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். அப்பா சொல்லுப்பா. என் ஆடுகள்கிட்டலாம் நான் சொல்லிட்டேன்ப்பா. நான் அண்ணன்மாரை பார்க்க போர்க்களத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. உனக்காக தான் அப்பாவும் பார்த்துட்டே இருக்கேன், எப்படா வருவான்னு. நீ வந்து அண்ணனெல்லாம் பார்க்க போறீல்ல? ஆமாப்பா. அப்பா அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் கொடுத்து விடலான் இருக்கேன். என்னதுப்பா வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, இதில் வந்து ஒரு மரக்கால் பச்சை பயிர் வச்சுருக்கேன். பச்சை ஆனால் நீ போகும்போது சாப்பிடக்கூடாது, சரியா? சரிப்பா. அண்ணன்கிட்ட தான் கொடுக்கணும். சரிப்பா. அப்புறம் இது
என்னதுப்பா? அண்ணன்மாரெலாம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம வீட்டில் சாப்பிட்டு, ஆமாப்பா. அதனால 10 அப்பம் வச்சுருக்கேன். சரிப்பா. அப்புறம் அங்கே 1000 பேருக்கு அதிபதி இருக்காங்கல்ல, ஆமாப்பா. அவங்களுக்கு கொஞ்சம் பால் கட்டி வச்சுருக்கேன். சரிப்பா. அதை நீங்கள் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துடணும். சரிப்பா, கொடுத்துட்டு பார்த்துட்டு வரேன்ப்பா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரிப்பா, அவங்க கிட்ட வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வரணும். சரிப்பா, வாங்கிட்டு வரேன்ப்பா. ரொம்ப பசிக்குன்னு நீ தயவு செஞ்சு இதை சாப்பிடக்கூடாது. சரிப்பா, நான் நல்ல பிள்ளையா சாப்பிட மாட்டேன்ப்பா. நான் அண்ணன் மாதிரிட்ட கொடுத்துருவோம்ப்பா. அண்ணன் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு அப்பாவுக்கு ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வரணும். சரியாம்மா? சரிப்பா, கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன்ப்பா. அண்ணமார பார்க்க போகிற பொக்கலத்துக்கு நீங்க ஏன் இப்படி போருக்கு அணிவகுத்து நிற்கிறது போல அணிவகுத்து நிற்கிறீங்க? நான் பெலிஸ்தியன், என்னோட யுத்தம் செய்ய நீங்க ஒரு ஆளை தெரிந்து கொள்ளுங்க. அவனை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் அனைவரும் எனக்கு வேலைக்காரர்கள். நீங்கள் என்னை ஜெயித்தீர்கள் என்றால் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு வேலை செய்வோம். எங்க அண்ணன் மாதிரி எங்க போர் செய்கிறாங்க நீங்கள பார்த்தீங்களா? எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. எங்க அப்பா வேற எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்காங்க. நானும் நம்பி வந்துட்டேன். எங்க இருக்காங்கன்னே தெரியல. நீங்க எதுவும் பார்த்தீங்களா? எங்க பார்த்தீங்க? அவங்க சீகேம்ல இருக்காங்க. சீகேம்ல இருக்காங்களா? சரி சரி, நம்ம வியாகமா போவோம். தூரத்துல இருக்காங்க. அண்ணே அண்ணே, நல்லா தாவீது, உன்னை இங்க யார் வர சொன்னா? இங்க நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க எது சீக்கிரம் கிளம்பிடு. இல்ல அப்பா உங்களுக்கு கொஞ்சம் அப்பமும் உங்க தலைவருக்கு பாலாடை கட்டியும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி சரி, கொடுத்துட்டல, சீக்கிரம் கிளம்பு. இல்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு வர சொன்னாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு வர சொன்னாங்க. நல்லா இருக்கீங்கல்ல? இங்க என்ன ஒரே போரா இருக்கு. இதுவும் சண்டைலாம் நடந்த மாதிரியே தெரில. உங்களில் யாராவது ஒரு ஆளை தெரிந்து கொள்ளுங்க. சீக்கிரம் வாங்க என் கூட போர் செய்ய. நீங்கள் என்னை ஜெயிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போம். நாங்கள் உங்களை ஜெயிச்சோன்னா நீங்கள் அனைவரும் எங்களுக்கு அடிமையாக இருப்பீங்க. அண்ணே, இங்கே இந்த உயரமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள ஜெயிச்சவங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் குடும்பத்தாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பாராம். என் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற இந்த பொல்லாத பெலிஸ்தனை நான் கண்டிப்பா என்னுடைய ஜீவனுள்ள தேவனை கொண்டு வீழ்த்தியே தீருவேன். தாவீது, நீங்க வந்ததுக்கு நோக்கம் என்ன? அங்க வனாந்தரத்துல அந்த ஆடலை யார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்க? நீ உன்னோட இருதயத்தின் துணிகரத்தை நான் அறிவேன். நீ சீக்கிரமா இங்கேருந்து போயிரு. நான் இங்க வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? நான் என் ஜீவனுள்ள தேவனை கொண்டு இந்த கோலியாத்தை என்னால் வீழ்த்தி விட முடியும்னா? சரி சரி, அதான் வந்து பார்த்துட்டல, சீக்கிரம் அப்பா கிட்ட கிளம்பி போ. தாவீது வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் தாவீதை அழைப்பித்தான். நீ அந்த பெலிஸ்தீனரோடு உன்னையால யுத்தம் பண்ண உன்னாலும் போக. ஐயா, இது நிமித்தம் நீங்க கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். ஜீவனுள்ள தேவன் என் கூட இருக்காரு. அந்த பெலிஸ்தனை என்னால போர்க்கொள்ள முடியும் ஐயா. அவன் நீ சின்ன பையனா இருக்கப்பா, உன்னால முடியாது. அவன் சின்ன வயதுலேருந்தே அவன் யுத்தத்துல வல்லவனா இருக்கான்ப்பா. இல்லையா, என்னையால முடியும். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் என்னை பலப்படுத்தி இருக்காரு. நான் கண்டிப்பா ஒரு விசை என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, ரெண்டையும் என் கையாலே பீறி போட்டையா. நீங்க இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க.
நம்ம கூட இருக்கிற தேவன் நம்ம பலப்படுத்துவார். அவருடைய கிருபை என் கூடவே இருக்கையா. என்னையை நீங்கள் அனுப்பி விடுங்க, நான் போகிறேன் அவரை போர் செய்ய. சரி, நீ போ, தேவன் உன்னோடு இருக்கிறார். சரி ஐயா. தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். ஐயா, இதெல்லாம் போட்டு இதை தூக்கவே என்னால் முடியல. இதெல்லாம் போட்டு அங்கே போக முடியும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் ஆராதிக்கிற தேவன் மாத்திரம் என் கூட போதும். இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. Ha ha ha! Ha ha ha! நான் என்ன நாயா? என் தடியோட வந்திருக்கிற? என்னை நீ கொன்று போட முடியாது. நான் உன்னை கொன்று உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக கொடுப்பேன். இந்த கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு இந்த கல் மட்டுமே போதும். ஐயா, நான் உங்களை என் ஜீவனுள்ள தேவனை கொண்டு இன்று வீழ்த்தி உங்களுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு இன்று உணவையாக கொடுப்பேன். நான் ஆராதிக்கிற தேவன் உங்களை என் கையிலே இன்று ஒப்பு கொடுப்பார். ஜீவனுள்ள தேவன் இன்று உங்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்த்தி கூலா வந்தாரையா தாவீது கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு கூலா வந்தாரையா தாவீது பெரோ கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு உள்ளத்தில் கத்த கவனிங்க, என்ன பார்த்தீங்க? இப்போ தாவீது யாரை கொண்டான்? பெலிஸ்தியனை கொண்டான்ல. யாரை கொன்றா? பெலிஸ்தியரை, அப்படித்தானே? கவனிங்க, தாவீது ராஜா என்ன செஞ்சாரு? பெலிஸ்தியரை கொன்னார்ல. எப்போ? அவரை என்ன செய்யும்போது? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, அப்படித்தானே? அண்ணன்மாரெலாம் எங்கே இருந்தாங்க? போர்க்களத்தில் சவுல் ராஜாவுக்கு துணையா பெலிஸ்தியரை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு போர் வீரர்களாக என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அந்த சமயம்தான் தாவீதுடைய அப்பா பேர் என்ன? யாரு? ஈசாய். ஈசாய் என்ன செய்கிறாரு? தாவீதை கூப்பிட்டு, நீ போய் என்ன செஞ்சுட்டு வா, அண்ணன்மாரை பார்த்துட்டு நான் கொடுக்குற இந்த பொருட்களெல்லாம் என்ன செஞ்சுட்டு வா, கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அங்கே போனால் அங்கே என்ன நடக்கு? யுத்தத்திற்கு ரெடியாக இருக்கிறாங்க. பெலிஸ்தியரை எப்படியாவது கொன்று போடணும்னு சொல்லி இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் எப்படியாவது ஜெயிச்சு அவங்கள நம்ம அடிமையாக்கிடணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர் பெலிஸ்தியர், அதாவது கோலியாத், அவங்க குரூப்பெல்லாம் இருக்கிறாங்க. அந்த சமயம்தான் யார் போகிறா? தாவீது அங்கே போய் அண்ணன்மாரை பார்த்துட்டு அந்த பொருட்களெல்லாம் கொடுத்துட்டு திரும்பணும் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் பெலிஸ்தியர் கோலியாத் என்ன செய்கிறான்? சவால் விடுறான். யாராவது ஒருத்தர் வந்து என் கூட போர் செய்யணும், அவங்க என்னை ஜெயிச்சிட்டா நான் என்ன செஞ்சிருவேன்? என்ன செஞ்சிருவேன்? என்ன செஞ்சிருவேன்? என்ன சொன்னாங்க அவங்க? உங்களுக்கு அடிமைகளாக இருப்போன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஆனால் தாவீது என்ன செஞ்சார்?
தாவீது என்ன சொன்னார்? தெரியாதா யாருக்கும்? தாவீது என்ன சொன்னார் அதுக்கு? கோலியாத் சொன்னதுக்கு தாவீது என்ன சொன்னார்? நீ உன் பலத்தோட வர, நான் யாரை முதற் கொண்டு வரேன்? நான் யாரை முன் வச்சு வரேன்? இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரை நான் என்ன செஞ்சிறேன்? அவருடைய நாமத்தை கொண்டு நான் வாரேன்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறாரு? முன்னால் வராரு. சவுல் ராஜா என்ன செய்கிறாரு? நீ சின்ன பையனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னால் எப்படி முடியும்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? தாவீது அவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே என்ன செய்கிறாரு? சவுல் ராஜா அந்த போருக்கு போகக்கூடிய எல்லா விதமான அந்த ஆயுதங்களெல்லாம் அவன் கையில் கொடுக்குறாங்க. தாவீதுக்கு என்ன செய்ய முடியல? அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியல. எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன்? போருக்கு போகிறேன்னு சொல்லி என்ன செஞ்சார்? கூழாங்கற்கள் 5 கூழாங்கற்கள் எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுட்டு கவனை வச்சு என்ன செய்கிறாரு? சுழட்டி அடிக்கிறாரு. அடிக்கும்போது அது கோலியாத்தினுடைய நெத்தியில் என்ன செஞ்சுது? பதிந்ததுன்னு இருக்கும். வேதத்தில் பாருங்கள், நெத்தியில் பதிந்ததுன்னு இருக்கும். பதிஞ்ச உடனே கோலியாத் என்ன செய்கிறாரு? முகங்குப்புற விழுந்துடுறாரு. எல்லாரும் அடித்தா எப்படி விழுவாங்க? பின்னால் தானே விழுவாங்க. ஆனால் கோலியாத் என்ன செஞ்சார்? தாவீதுக்கு முன்னால் முகங்குப்புற விழுறாரு. உடனே தாவீது என்ன செய்கிறான்? கோலியாத்தினுடைய மேலே ஏறி அவன் உரையில் போட்டிருந்த வாளை எடுத்து அவன் தலையை வெட்டிடுறான். வெட்டி என்ன செய்வாரான்? கொன்று வாரான். இதை பார்த்த உடனே சவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். இது யாருடைய பையன் சொல்லும்போது தான் ஈசாயினுடைய பையன் சொல்லி சொல்கிறாங்க. தாவீது ராஜா எப்படி ஜெயிச்சாரு? கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தர் கொடுத்த பலத்தினால. அப்படி தானே இல்லையா? கர்த்தருடைய பலத்தினால தானே ஜெயிச்சார் இல்லையா? அவருடைய சுய பலத்தினால அவர் என்ன செய்யலை? ஜெயிக்கலை. தாவீது எப்படிப்பட்டவன் சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். ரொம்ப உயரமானவன், பெரிய பராக்கிரமசாலி. அந்த டைமில் அவனை தவிர யாரும் பெரிய போர் வீரர்களாக இருக்கலை. அதனால தான் அவன் என்ன செஞ்சான்? தன்னைத்தானே மார்த்தட்டி கொண்டான். தன்னை மேன்மைப்படுத்தினான். அந்த இடத்துல தன்னுடைய பலத்தை என்ன செஞ்சான்? மேன்மைப்படுத்தினான். நான் தான் எல்லான்னு சொல்லி ஒரு ஆணவம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. தாவீது என்ன செஞ்சார்? யாரை உயர்த்தினார்? அந்த இடத்துல கர்த்தரை உயர்த்தினார். அவர் கொடுத்த பலத்தினால தான் அந்த கோலியாத்தை என்ன செய்ய முடிந்தது? வெற்றி பெற முடிந்தது. அதே போல் நீங்களும் என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையில் யாரை தான் முதன்மையாக வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவை தான் முதன்மையாக வைக்கணும். முதன்மையாக வைக்கும் பொழுது தான் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் யார் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? பலனாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் என்ன செய்வார்? தீர்த்து உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? யாரை பலமாக நம்முடைய முதன்மையாக வைக்கணும்? கர்த்தரை. ஜெபம் பண்ணிடலாமா? இருக்கோ? சரி, எல்லாரும் அப்படியே உட்காந்துருங்க. ஸ்டோரி இருக்கு, ரியல் ஸ்டோரி. ஹாய், ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாக ஸ்டோரி முடிச்சிடுறேன். யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? ஜெஸ்ஸு உண்மையே சொல்லிட்டான். நான் ஜெஸ்ஸு பார்த்து அவன் தூங்கிட்டு இருந்தான், அதான் கேட்டேன். சரி, ஓகே. ஸ்டோரியை நீங்கள் தூக்கம் வராத மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒரு அழகான ஒரு தேசம். என்ன தேசம்? ஸ்காட்லாந்து. ஒரு அழகான ஒரு கண்ட்ரி இருந்தது. யாருக்கெல்லாம் தெரியும் இது ஸ்காட்லாந்து? ஓ, யாரெல்லாம் போயிருக்கீங்க? போனது இல்லையா? ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களை எல்லா கண்ட்ரிக்கும் ஏசப்பா கூட்டிகிட்டு போவாங்க. சரியா? ஸ்காட்லாந்து அப்படின்னு ஒரு அழகான கண்ட்ரியில் ஒரு அழகான சிட்டி இருந்தது. நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம எந்த சிட்டியில் இருக்கோம்? கைலாஸ்வர சிட்டியா? கைலாஸ்வர சிட்டி ஆகிட்டான். சரி, ஓகே. ஒரு அழகான ஒரு சிட்டி, ஒரு நகரம், எடின்பரோ அப்படின்ற ஒரு நகரத்தில்
ஒரு அழகான ஒரு அண்ணன் இருந்தாங்களாம், எடின்பரோ. பேர் என்னன்னு பார்ப்போமா? ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். சொல்லுங்க, ராபர்ட். இன்னொரு தடவை சொல்லுங்க. கேட்கவே இல்லையே. சரி, ஓகே. இந்த அண்ணனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? இந்த அண்ணன் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இவங்க வீட்லேயுமே இந்த அண்ணனை ரொம்ப அன்பாக வச்சுப்பாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை எவ்வளோ அன்பாக வச்சுக்கிறாங்க, அதே போல தான் இந்த அண்ணனையும் இவங்க வீட்டில் ரொம்ப அன்பாக வச்சுப்பாங்களாம். இவங்களுக்கு அன்பு அவ்வளோ அவ்வளோ அதிகமாக கிடைக்குமா. இவங்க என்ன கேட்டாலும் இவங்க வீட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே இவங்க வீட்டில் செஞ்சுருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? இவங்களுக்கு அடிக்கடி ஃபீவர் வருமா, அடிக்கடி இருமல் வருமா, அடிக்கடி இவங்க மூச்சு திணறல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்களாம். அப்போ அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தன்னுடைய பிள்ளைக்கு இருமல் வருதே, ஐயோ மூச்சு திணறலாம் இருக்கே, ஐயோ ஃபீவர் அடிக்கடி வருதே அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே போல் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம இப்படி இருந்தால் நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க? நமக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க, அப்படி தானே? அதே போல தான் அந்த அண்ணனோட அம்மாவும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்களாம். ரொம்ப கண்ணீரோடு டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்களாம். என்ன ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க? இந்த பலவீனத்துலேருந்து இவனை விடுதலை ஆக்குங்க, இவனுடைய வாழ்க்கையவே நீங்கள் உங்கள் மகிமையாக மாற்றிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். ஏசப்பாவுக்கு மகிமையாக இவங்க வாழணும், இவன் வாழ்ந்தா ஏசப்பாவுக்கு மகிமையாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ப்ரேயர் பண்ணாங்களாம். அவங்க அம்மா ஜெபத்தை ஏசப்பா கேட்டிருப்பாங்களா, கேட்டிருக்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க, அப்படி தானே? இவங்களுக்கு அதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய நோய் இருந்துதான். என்ன நோய் தெரியுமா? டிபி. யாருக்கெல்லாம் தெரியும்? அப்படின்னு ஒரு நோய், ஒரு டிசீஸ் இவங்களுக்கு இருந்துதான். காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்களுக்கு இருந்துதான். அப்போ அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரே பையனுக்கு இப்படி டிபி நோய் வந்துட்டே அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். அப்புறம் அவங்க அம்மா எப்பவும் போல் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம், என்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது உங்கள் மகிமையாக மாற்றிருங்க அப்படின்னு. இந்த தம்பி படுத்த படுக்கையாக மாறிட்டாங்க. இந்த தம்பியால் ஸ்கூலுக்கு போக முடியல, இந்த தம்பியால் எங்கேயுமே போக முடியல, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடவும் போக முடியல. அவன் படுத்த படுக்கையாகவே இருந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெளியில் விளாட்ற பிள்ளைங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த தம்பிக்கு. ஐயோ நம்மளால் இப்படி விளாட முடியலையே, நம்மளால் இப்படி ஒரு யூனிஃபார்ம் போட்டு பேக் போட்டு நம்மளால் ஸ்கூலுக்கு போக முடியலையே அப்படின்ட்டு இந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அவங்க வீட்டில் அவங்க பெட்டு பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்குமா, அந்த விண்டோ வழியாக விளாட்ற பிள்ளைங்களை எட்டி பார்த்துட்டே இருப்பாங்களாம். அப்போ இந்த தம்பி இருதயத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? இந்த வியாதி ரொம்ப ரொம்ப முத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த தம்பிக்கு பேசக்கூட முடியலையும். அடுத்தது பேச ஆரம்பித்தாலே இருமல் வந்துடுமா. ஒரு வார்த்தை அம்மானு கூப்பிட்டாலே உடனே இரும ஆரம்பிச்சிருவாங்களாம். எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டாலும் உடனே இரும ஆரம்பிச்சிருவாங்களாம். அவங்களுக்கு இப்படி இருமல் தொடர்ந்து வர்றதுனால அவங்க வாயை கூட திறக்கவே முடியலையாம். அப்படி அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்களாம். அப்படி இருந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது தெரியுமா? இவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து இந்த ராபர்ட் அண்ணனுக்கு ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தாங்க. யாரோடைய ஸ்டோரி? ஏசப்பாவுடைய ஸ்டோரியை இவங்க அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். இவங்க காதுக்குள்ளே போய் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். யோசேப்பு பற்றி, தாவீது பற்றி, எஸ்தரை பற்றி, இப்படி ஏசப்பா புக்கில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா ஸ்டோரியும் இவங்க அம்மா காதுக்குள்ளே போய் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். இப்படி ஏசப்பாவுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவனுள்ள வார்த்தை, அப்படி தானே? அப்போ அந்த வார்த்தை இந்த தம்பிக்குள்ளே போனால் என்ன நடக்கும்? ஜீவன் உண்டாகும், அப்படி தானே? அதே போல தான் நடந்தது. ஏசப்போடைய வார்த்தை உங்கள் காதில் சொல்ல இந்த தம்பிக்குள்ளே அந்த நோய் மாறலை. ஆனால் என்னாச்சு தெரியுமா? அந்த தம்பிக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் வந்துருச்சு. பரவாயில்ல, நான் படுத்த படுக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறதெல்லாம் சொல்லவே முடியாதுல்ல, அது எல்லாமே ஒரு கனவாக மாற்றினாங்களாம். அது எல்லாமே ஒரு ஸ்டோரியாக அவங்க க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அவங்க மைண்டில் திங்க் பண்ணுறது, அவங்க என்னெல்லாம் சொல்ல வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே அவங்க ஒரு ஸ்டோரியாக திங்க் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அப்போ அவங்க மைண்ட்லேயே ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். இப்போ அங்கே கூட உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் இதை கவனிக்காமல் வேறு ஏதாவது வீட்டில் உள்ளது ஏதாவது நம்ம நெக்ஸ்ட் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது உங்கள் மைண்டில் திங்க் பண்ணுவீங்கள்ல, அதை போல் அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க.
ஏசப்பாவுடைய ஸ்டோரியை இவங்க எடுத்து ஒரு ஸ்டோரியாக இவங்க க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஏசப்பாவே ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்டை அனுப்புனாங்களாம். அந்த ஃப்ரெண்டை அனுப்பி அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்க பெட் பக்கத்தில் இவங்க கூடவே உட்காந்துருப்பாங்களாம். இவங்க கை செய்கையில் என்ன பண்ணுறாங்கன்னு கவனிப்பாங்களாம். இவங்க ஃபேஸில் எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படின்னு கவனிப்பாங்களாம். சில நேரம் அவங்களால எழுத முடியும், ஒரு சில வார்த்தைகளை மட்டும் அவங்க எழுதி காமிப்பாங்களாம், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு இவங்க சொல்ல வர்றதை நல்லா கவனித்து அதை ஒரு ஸ்டோரியாக அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த அண்ணன் ரொம்ப பெரிய அண்ணனாக மாறிட்டாங்க. பெரிய அண்ணனாக மாறினோடனே இந்த அண்ணன் கூட பிறந்த இந்த அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸு, இந்த அண்ணன் ஏஜில் உள்ள எல்லாருமே ரொம்ப அழகாக படிச்சுட்டாங்க. நல்ல நல்ல கம்பெனிக்கெலாம் வேலைக்கெலாம் போயிருப்பாங்க. அப்படி தானே அவங்களெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், நம்ம இப்படி படுக்கே ஆகிட்டோமே, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனாலும் இவங்க நம்பிக்கையை விடவே இல்லை. இவங்க ஃப்ரெண்டெல்லாம் இவங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீலாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிற, நீ வாழ்ந்தாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அண்ணன் வந்து படுக்கை ஆகிட்டாங்கல்ல, நீ இந்த உலகத்தில் இருந்தும் வேஸ்ட்டு தான், நீ வாழ்ந்தும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த அண்ணன் அந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த அண்ணனுக்கு துக்கமே வரல. இந்த அண்ணன் வந்துட்டு பரவாயில்ல, நான் வாழ்ந்து வேஸ்ட்டு தானே, அப்போ நான் சாகுறேன் அப்படின்னு இந்த அண்ணன் அந்த முடிவை எடுக்கலை. இந்த அண்ணன் ஏசப்பா கிட்ட போய் ப்ரேயர் பண்ணாங்களாம். ஏசப்பா, என்னுடைய பலவீனத்தில் உங்கள் மகிமை விளங்கணும், என்னுடைய இந்த பலவீனத்தில் உங்களுடைய மகிமை விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் ஏசப்பா கிட்ட போய் ப்ரேயர் பண்ணாங்களாம். அடுத்து என்ன நடந்தது தெரியுமா, ஏசப்பா இவங்களுக்கு இன்னும் நல்ல ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க இன்னும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் எழுத ஆரம்பித்து இவங்க கனவுகள், அவங்க ஃப்ரெண்ட்டை சொல்கிறாங்க, நான் இந்த உலகத்தில் பேசலைனாலும் என்னுடைய கனவுகள் இந்த உலகத்தில் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நான் ஏதாவது ஒன்று சாதிச்சே ஆகணும், நான் இந்த உலகத்தில் இப்படியே மறைக்கப்பட்டு போயிடக்கூடாது, என் நேம் இந்த உலகத்தில் மறைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அவங்களுக்கு அவ்வளோ ஃபீவர் இருக்கும், அவ்வளோ இருமுவாங்க. அவங்க காசு நோயில் இருக்கிறாங்கன்னா நமக்கு தெரியும் அந்த நோய் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அவ்வளோ கஷ்டத்துலையும் இவங்களுடைய கோல் எல்லாமே இந்த உலகத்தில் நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு இருந்தது. அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்க நிறைய எழுதி பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க, வெளியிட ஆரம்பித்தாங்க. இந்த வெளியிடும் போதல் எல்லாமே ஃபஸ்ட்டு இவங்க எழுதி நிறையா புக்ஸ் எல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணும் போது அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதை நிராகரிச்சிட்டாங்க. அப்போ இவங்களோட இருதயத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ காசு நோயிலையும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனதை இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இவங்க தன்னுடைய நம்பிக்கையை விடவே இல்லை. ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க, என்னுடைய பலவீனத்தில் உங்கள் மகிமை விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு புக்கு எழுத ஆரம்பித்தாங்க. என்ன புக்கு, ரீட் பண்ணுங்க. வெரி குட். ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதினாங்களாம். ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதினாங்களாம். புக்கு அவங்க எழுதலை, இவங்களுடைய கனவுகளை இவங்களுடைய ஆக்ஷனை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த புக்கை அவங்க ஃப்ரெண்டு எழுதினாங்க. எழுதி அதை வெளியிடும் போது அந்த புக்கு என்னாச்சு தெரியுமா, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த புக்கை ரொம்ப பிடிச்சி ரீட் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அந்த புக்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். இந்த உலகத்தில் அந்த புக்கை நிறைய பேர் ரீட் பண்ணி அந்த அண்ணனை ஏசப்பா சூப்பராக வெளியில் கொண்டு வந்துட்டாங்களாம். பார்த்தீங்களா, எப்படி முடங்கி கிடந்தாங்க, வெளியிலவே வர முடியாது. ஃப்ரெண்டெல்லாம் இங்கேருந்து பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனால் ஏசப்பா படுத்திருந்து அவங்கள எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பலவீனம் இருக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் பலவீனம் இருக்கும், எதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க? நம்ம எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும். பாவத்தில் அடிக்கடி விழுற பலவீனம் நம்மக்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் அடிக்கடி கோவப்பட்டுருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய எக்ஸாம், நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி படித்தாலும் என்னால் எக்ஸாமில் ஒழுங்காக ஸ்கோர் பண்ண முடியல, நான் ஃபெயில் ஆயிடுறேன் அப்படின்னு ஒரு பலவீனம் இருக்கலாம். இதே மாதிரி தான் அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்டேயும் நமக்கு நிறைய பலவீனம் இருக்கலாம். நம்மளால் டெய்லி பைபிள் ரீட் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் என்னால் ரீட் பண்ண முடியல. நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல. அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனம். ஆனால் ஏசப்பா வசனம் என்ன சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பலவீனத்தை குறித்து நம்ம கஷ்டப்படவே கூடாது. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, உங்கள் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாங்களா? பலவீனம் வந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்துட்டு டெய்லி ப்ரேயர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் என்னால் ப்ரேயர் பண்ண முடியல. அப்படி நான் ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுற டைமில் என்னால் ப்ரேயர் பண்ணவே முடியல.
அந்த டைம் எனக்கு கரெக்டாக ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. அந்த டைம் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஐயோ ஏசப்பா, இந்த டைமில் நான் ப்ரேயர் பண்ணுமே, எனக்கு இவ்வளோ தூக்கம் வருது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் ப்ரேயர் பண்ணுற இடத்துல போய் உட்காரும் போது செம்மையாக தூக்கம் வந்துருச்சு. அப்போ நான் போய் படுக்க போயிட்டேன். எனக்கு படுக்க போகணுன்னு தோணிருச்சு. படுக்க போயிட்டேன். ஆனால் ஒரு வசனத்தை இருதயத்துலேருந்து நான் அந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருந்தேன். என்ன வசனம்னா, என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பலவீனத்தை ஏசப்பா மாற்றி போடுவாங்க. நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நான் அதை அறிக்கை பண்ணிவிட்டு படுத்தேன். நான் சும்மா படுக்காமல் அதை அறிக்கை பண்ணிகிட்டே படுத்தேன். அப்போது அந்த ஒரு 5 மினிட்ஸில், ஆனால் நான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் தூங்கின மாதிரியே இருந்தது. கரெக்டாக எந்த டைமில் ப்ரேயர் பண்ணுமோ அந்த டைமில் ஏசப்பா போய் முழங்கால் போட வச்சிட்டாங்க. அந்த டைமில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமையாக ஏசப்பா ஜெபிக்க வச்சாங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய பலவீனத்தில் நம்ம கையில் இருக்கிறது ஒரே ஒரு பட்டயம் தான் நம்ம கையில் இருக்கணும். தாவீது சின்ன பையனாக இருக்கலாம், ஆனால் கோலியாத் அவ்வளோ பெரிய பையன். ஆனால் அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, அவன் மாம்சத்தில் தான் பெரியவன். கோலியாத்துக்குள்ளே ஏசப்பா இல்லை, ஆனால் உங்களுக்குள்ளே ஏசப்பா இருக்காங்க. சரியா? ஒரே ஒரு வார்த்தை போதும். அதான் ஏசப்பா சொல்கிறாங்க, ஏசப்போடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கான். நீங்கள் உங்களுடைய பலவீனத்தில், நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கலாம். ஏசப்பா வார்த்தை எடுத்து அறிக்கை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போங்க. இல்லை, ஏசப்பா என் கூட இருப்பாங்க, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் அதை கன்ஃபஸ் பண்ணும்போது, நீங்கள் உங்கள் வாயிலிருந்து நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போதே பிசாசு ஓடி போயிடுவான். பிசாசை வெட்டுறதுக்கு ஒரே ஒரு பட்டயம் ஏசப்பாவுடைய வசனம் தான். அதனால தான் இங்கே அக்கா உங்ககிட்ட அடிக்கடி சொல்கிறாங்க, பைபிள் ரீட் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. எதுக்கு இப்படி கேட்குறாங்கன்னா, அந்த பட்டையும் அவங்க கையில் இல்லைன்னா நம்ம வாழ்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியாது. உங்களை ஏசப்பா சொல்லியிருக்காங்களே, பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரெல்லாம் விழுங்கலாம் அப்படின்னு வகை தேடிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடணும் அப்படின்னு பிசாசோடைய ஆசை. ஆனால் ஏசப்பா உங்கள் எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு ஆசை. அதுக்கு உங்கள் கையில் இருக்கிறது ஒன்று தான். ஏசப்பா அழகா அந்த பைபிளை எப்படி தெரியுமா சொல்லலாம், ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற லவ் லெட்டர். சரியா? லவ் லெட்டரை யாராவது படிக்காமல் இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். எவ்வளோ படிப்போம். ஸ்கூல்லலாம் கொடுத்துட்டாங்கன்னா எப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எனக்கா கிடச்சிட்டு அப்படின்னு. ஆனால் இது ஏசப்பா உங்கள் கையில் கொடுத்துருக்கிற ஒரு அன்பு கடிதம். அப்போ ஏசப்பா உங்களை நேசித்து உங்கள் கையில் கொடுத்துருக்கிற அந்த லவ் லெட்டரை நீங்கள் படிக்காமல் இருக்கலாமா? டெய்லி அன்போடு அதை எடுத்து படிக்கணும். ஏசப்பா சொல்கிறாங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை லவ் பண்ணி அடுத்தவருடைய வேதத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அதை படிக்க அதுதான் ஏசப்பா டேஸ்ட் த லார்ட் இஸ் குட், ஏசு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அந்த பைபிள் உங்களை டேஸ்ட் பண்ண வைக்கும், எவ்வளோ நல்லவர். அவருடைய அன்பை நீங்கள் எதில் போய் அறிவீங்க? ஏசு எவ்வளோ அன்பான தேவன்றதை நீங்கள் எதில் போய் அறிவீங்க? நான் சொல்கிறது நிமித்தமாக நீங்கள் அறிய முடியாது. நீங்களாக போய் ஏசப்பாவுடைய சமூகத்தில் போய் உட்காந்து அப்பாவுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து தியானிக்கும் போது, என்னுடைய அப்பாவா இவ்வளோ அன்பாக இருக்காங்க, என்னுடைய அப்பா என்னை இவ்வளோ நேசிக்கிறாங்களா அப்படின்றத ஏசப்பாவே அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுற டீச்சர்ஸை காட்டிலும் இயேசுவை நீங்கள் டைரக்ட் என்கவுண்டர் அவங்க ஒவ்வொருத்தருக்குமே வேணும். நாங்கள் எல்லாருமே உங்களை டீச் பண்ணுவோம், ஆனால் இயேசு உங்களை சந்தித்தா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கி ஏசப்பா கொடுத்துருக்கிற பட்டயம், நேற்று ஒரு பட்டயம் பார்த்தோம்ல, என்ன பட்டயம் பார்த்தோம்? விசுவாசம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு பட்டயத்தை ஏசப்பா தர்றாங்க, கையில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, இது உங்கள் கையில் கொடுக்குற ஒரு வெப்பன். அப்புறம் இன்னொரு வெப்பனும் நேற்று நம்ம பார்த்தோம், ஏசப்பாவுடைய ரத்தம், இது நம்ம கையில் இருக்கிற ஒரு வெப்பன். பிசாசு வரும்போது இந்த வெப்பன் எல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களை பிசாசு விழுங்கி போட்டு போயிடுவான், உங்களால் ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த வெப்பன் எல்லாம் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா பாவம் வரும்போது ஓடி போகிறதுக்கு இந்த வெப்பன் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். எல்லோரும் முழங்கால் போட்டுக்கோங்க. முழங்கால் போட்டாச்சா? ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம அப்படியே ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பாவை நோக்கி பாருங்க பார்ப்போம். உங்களுடைய பலவீனத்தை ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எதில் பலவீனமாக இருக்கீங்க, நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். உங்களுடைய பலவீனத்தை அப்படியே ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். நான் இதில் பலவீனமாக இருக்கிறேன், நான் இனிமேல் வீக்னஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது, நான் பலவான்னு சொல்லணும். ஏசப்பா வசனம் சொல்லுது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது பவர்ஃபுல் காட்.
ஆல்மைட்டி காட், ஹெவன்லி ஆர்மியே நம்ம கூட தான் இருக்குது. நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். நம்ம எதை குறித்தும் நம்ம கலங்க வேண்டாம். நாளை தினத்தை குறித்து, உங்களுடைய எக்ஸாம், உங்களுடைய ஃப்யூச்சர், நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஒரு ஹெவன்லி ஆர்மியே உங்கள் கூடவே இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். உண்மையாக ஏசப்பாவை தேடுங்க. இந்த நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வீக்னஸ் அப்படியே ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். நான் இதில் வீக்காக இருக்கேன் ஏசப்பா, ஆனாலும் நான் இனிமேல் இந்த வீக்காக இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். என் கூட நீங்கள் இருக்கீங்கல்ல, நான் இதில் பலவானா நான் இப்போ மாறிட்டேன். அந்த கோலியாத்தை அவ்வளோ சின்ன தாவீது ஒரே கல்லை வச்சு எப்படி ஜெயிச்சாரு? அந்த கல் தான் வசனம். அந்த ஒரே ஒரு வசனம் போதும். கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வசனம் போதும். அந்த கல் தான் வசனம். கல்லை கொண்டு எப்படி கோலியாத்தை வெட்ட முடியும்? அந்த கல்லை ஏசப்பா வசனமாக சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட. ஒரே வசனம் உங்களுக்கு இருதயத்தில் இருந்தால் போதும், நீங்கள் கோலியாத்தை ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவன் நீர் இறங்கி வந்தப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் கிருபையும் இயேசுவின் இரக்கமும் அப்பா இந்த பிள்ளைங்களுக்குள்ள அளவுக்கு அதிகமாய் கடந்து வரட்டும். இங்கே இருக்கிற ஒருத்தர் கூடப்பா பிசாசிற்கும் அவனுடைய ராஜ்யத்திற்கும் சொந்தக்காரர்களே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாரும் இயேசுவிற்கு சொந்தமானவர்கள். இவர்களை பலவீனப்படுத்த எத்தனைக்கிறப்பா, இவர்களை பலவீனப்படுத்த நினைக்கிற அந்த பொல்லாத பிசாசை நாங்கள் முந்தி கடிந்து கொள்ளுகிறோம். எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பலவீனத்தை விதைக்க எத்தனைக்கிற, பயத்தை விதைக்க எத்தனைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய ஆர்மியை நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு அனுப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையை நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு அனுப்புங்க. தாவீதுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் கோலியாத்தை ஜெயித்தது, அதே அபிஷேகத்தினால நீங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. தாவீதுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் இயேசுவின் அபிஷேகம் அப்பா. அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஜெயிக்க முடிஞ்சிச்சுன்னா, எங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் இறங்கி வந்ததுன்னா அந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கலாம், இந்த உலகத்தை நாங்கள் கலக்கலாம்ப்பா. எங்களை நீங்கள் அப்படி மாற்றுங்க. எங்களை நீங்கள் அப்படி மாற்ற போகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இந்த பிள்ளைங்களை உடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ள, உடைய வார்த்தைக்குள்ள, உடைய விசுவாசத்திற்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். புதுசாக இன்றைக்கி வந்திருந்தீங்கன்னா அவங்க மட்டும் முன்னாடி வாங்க, மற்றவங்களாம் கிளாஸுக்கு போகலாம். புதுசாக வந்திருந்தவங்க முன்னாடி வாங்க. ஜபம். அன்புள்ள இயேசுப்பா, அருமையான இந்த நாளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்துலையும் கூட மத்தியானத்துலேருந்து இந்நேரம் வரைக்கும் எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே சுவாமி, அதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நேரத்துலையும் கூட அப்பா நாங்கள் இங்கே கிளாஸ் செஷன் முடிச்சுட்டு இந்த ஜென்ரல் செஷன் வந்திருக்கோம் இயேசுவாமி. இந்த சொல்கிற தொடர்கதை மூலமாக இயேசப்பா எங்கள் வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படணும். இயேசப்பா எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு முழஞ்சம்னு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நிறைய கதை பேசணுமா? எல்லாம் நேரம் உட்காந்துக்கோங்க. ரொம்ப தலைவலிக்கு. நேற்று தொடர்கதை இதெல்லாம் முடித்தோம்.
ரொம்ப தலைவலிக்கு என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உருக்கமான கடிதம் அவங்க அப்பாவுக்கு ஜான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எழுதிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு ரொம்ப தலைவலியும் அதிகமான இருமலும் என்ன பண்ணுச்சு, அவருக்கு இருந்துச்சு. எல்லாரும் நோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, எடுத்துக்கோங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. எனக்கு இருக்கிற இந்த வியாதியினால நான் என்ன பண்ணுவேன்னா கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்து விடுவேன், அவருக்குள்ள நான் நித்திய வாழ்வுக்குள்ள பிரவேசிப்பேன்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாரு. அவருக்கு அப்படி என்னதான் அந்த இதில் வியாதி இருந்துச்சு அப்படின்னா உயிர்கொல்லி நோயான பெரியம்மை நோய் இருந்துச்சு. அவருக்கு உயிர்கொல்லி நோயாக இருந்த பெரியம்மை நோய் அவருக்கு இருந்துச்சு. அதனுடைய அறிகுறி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போச்சு. அவரால் எந்த வேலையுமே செய்ய முடியல. 1839 ஜான் டக்கர் தனது மருத்துவ பயிற்சியை முடிக்கும் அந்த நேரத்தில் தான் அவருக்கு இந்த நோய் இவருக்கு வந்துச்சு. 1839 ஜான் டக்கர் தனது மருத்துவ பயிற்சியை முடிக்கிற நேரத்தில் அவருக்கு பெரியம்மை நோய், உயிர்கொல்லி நோய் அவருக்கு வந்துச்சு. அவருடைய உடம்பெல்லாம் ரொம்ப பயங்கரமான கொப்பளங்கள் இருந்துச்சு. அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா எந்த வேலையும் தானாக செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு கூட இருந்த திரு கார்ட்ரைட் அறுவை சிகிச்சை நிபுணர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு உடவு மாற்றி விடுறது, அவருக்கு ஒரு சில வேலைகளை செய்து கொடுத்தாரு. இந்த கடிதத்தில் எழுதியிருந்ததை படித்து அவங்க அப்பா அம்மாவுடைய உள்ள என்ன பண்ணிச்சு, ரொம்ப உடஞ்சிச்சு. உனக்கு கூட வீட்டில் காய்ச்சல் ஏதாவது ஒரு உடம்புக்கு சரியில்லைன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்படி தானே? அவருடைய பலவீனத்தை தெரிஞ்சோன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடனே பார்க்குறதுக்காக அவரை சந்திக்கிறதுக்கு அவர் இறந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்கே அவருக்கு ரொம்ப முடியலை. அவங்க அப்பா அம்மா கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் கூட இருந்து அவரை கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்பா அவர் கூட இருந்து அவருக்கு தேவையான எல்லா உதவியும் என்ன பண்ணாங்கன்னா செஞ்சு கொடுத்தாங்க. அந்த டைமில் இந்த பெரியம்மை நோய்க்கு ஒரு சரியான கரெக்டான சீக்கிரமாக குணப்படுத்துகிற மருந்து இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க ரொம்ப முடியாமல் அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்பா இவங்க ஜான் படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு அவனுக்கு தேவையான எல்லா உதவியும் என்ன பண்ணாங்கன்னா கூட இருந்து செஞ்சுட்டு வந்தாங்க. அவர் ஆனால் இந்த முடியாத சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரு நல்ல ஹேபிட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறை தேடி தேடி படித்தார். வேதாகமத்தை அதிகமாக நேசித்ததுனால ஒரு நாளுக்கு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அதிகமாக தன்னுடைய வேதத்தை நேசிப்பதை அதை வாசிப்பதை என்ன பண்ணாங்கன்னா அதிகப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. தன்னுடைய முடியாத நேரத்திலையும் அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாங்க. நேற்று கூட நம்ம கேட்டோம், இங்கெல்லாம் யார் இன்னைக்கு வேதம் வாசிட்டு வந்தது? இன்னைக்கு எல்லாரும் பைபிள் வாசிட்டு வந்தீங்களா? யாரெல்லாம் வாசிட்டு வந்தா? குட்டி பசங்களாம் வாசிக்கலையா? நாளைக்கு காலையில் அக்கா கேட்பேன், கண்டிப்பாக என்ன பண்ணணும், வாசிட்டு வரணும். சரியா? வாசிட்டு வருவீங்களா? இந்த அங்கிள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய முடியாத நேரத்துலையும் அதிகமாக வாசிச்சுட்டு இருந்தாங்க. இதை கூட இருந்து அவங்க அப்பா பார்க்கும்போது அவங்களுடைய உள்ளம் என்ன பண்ணிச்சுன்னா உடஞ்சிச்சு. இவர் இந்த மிஷினரி புத்தகத்தை அதிகமாக படிக்கிறத பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. என் பையன் என்கிட்ட கேட்டான், நான் மிஷினரியாக போக போகிறேன்னு சொன்னான், ஆனால் நான் அவனுக்கு என்ன பண்ணல, பர்மிஷன் கொடுக்கல. ஒருவேளை அந்த கடவுள் அந்த இயேசப்பா என் பையனுக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தாங்க அப்படின்னா அவனை கண்டிப்பாக அந்த மிஷினரி பணிக்கு நான் அனுப்பி வைப்பேன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் என்ன பண்ணார்னா ஒரு பொருத்தனை பண்ணார். இதை அறிந்து கொண்ட ஜான் என்ன பண்ணார்னா தேவனோடு தன்னுடைய நேரத்தை செலவிடும் போதெல்லாம் ஜெபம் பண்ணார். நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், சுகம் பெறணும், அறியாமையில் இருக்கிற அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். என்ன ஒரு அற்புதம்! திடீர்னு ஜானுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் காணப்பட்டது. படிப்படியாக அந்த நோயின் தாக்கம் குறைஞ்சிச்சு. அவர் முழுமையாக குணமடைந்தார். இதை கண்டு அவங்க அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், என் பையன் சுகமாயிட்டான். அவங்க வியாதியில் இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு சின்ன பொருத்தனை பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த வியாதி சுகமாச்சுன்னா என்ன பண்ணுவேன், மிஷினரிக்கு அனுப்பி விடுவேன்னு சொல்லி அதை தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாங்க. சொன்னோன்னே ஜானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனுடைய முடிவு என்னது, அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லணும். இது சரி ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷத்தோட அப்பா அம்மாவோடைய என்ன கிடச்சிச்சு, பர்மிஷன் கிடச்சிட்டுன்னு சொல்லி ரொம்ப அதிகமாக அதுக்கப்புறம் ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணாருன்னா சொல்ல ஆரம்பித்தார். அந்த கார்ப்பரேட்டோட சேர்ந்து அந்த மருத்துவத்துறையில் இருக்கும்போது அங்கே வருகிற நோயாளிகளுக்கும் அக்கம் பக்கம் இருந்த கிராமங்களுக்கும் சென்று ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை தனக்கு நேரம் கிடைத்த நேரமெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா செஞ்சாங்க. நீ கூட தம்பி தங்கச்சி இந்த 10 நாட்களும் நீ அதிகமான பாடல்கள், வசனங்கள், கதைகள், அதிகமான அறிவுரைகள்லாம் உங்கள் டீச்சர்ஸ் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதை உன் கூட இருக்கிற தம்பி தங்கச்சிக்கு, உன் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கணும், அவங்க கூட அன்பாக இருக்கணும். அப்படின்னா ஏசப்பா உன்னை பயத்திலிருந்து, உங்களுக்குள்ளே இருக்கிற பாவத்திலிருந்து ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, விடுதலை கொடுப்பாங்க. இந்த அண்ணே அந்த மிஷினரி பணியை செய்கிறதுக்காக தன் கூட இருக்கிறவங்க கிட்டலாம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு உண்டான என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன தேவைகள் ஆகும் அப்படின்னு சொல்லி தன் நண்பர்களோடு சேர்ந்து அதுக்காக சேகரிப்பையும் செய்து கொண்டே வந்தார். தன்னை ஏசப்பாவுக்காக அர்ப்பணிக்கும் போது, நான் ஒரு பலவீனமான இவனாக இருக்கேன், இந்த பலவீனத்துலேயும் நான் ஏசப்பாவுக்காக போகணும்னா என்ன ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி அதிக நேரம் காத்திருந்து ஜெபம் செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, அதிக நேரம் வேதத்தோட தன்னுடைய நேரத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா செலவு பண்ணாங்க. இயேசுவை போல தன்னை தாழ்த்திட அவரிடம் தன்னை அர்ப்பணித்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரோடே இருந்தாங்க. நான் ஏசப்பாவுக்கு அவருடைய வார்த்தையை சுமந்து சொல்ல ஒரு நல்ல ஒரு தூதுவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க இருந்த ஊரில் புது வருட ஆராதனை. அந்த ஆராதனைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தீர்மானத்தோட ஜானனை கலந்து கொண்டாங்க. இந்த புது வருட ஆராதனை என்னுடைய கடைசி புது வருட ஆராதனையாக இருக்கணும், நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மிஷினரியாக ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆராதனையில் சந்தோஷமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் போய் கலந்து கொண்டாங்க. அவங்க அண்ணன் வந்து அந்த புது வர ஆராதனையில் ரொம்ப சந்தோஷத்தோட, இது கடைசி ஆராதனைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கே கலந்து கொண்டாங்க. அதன் பின்பு ஜான் அண்ணனுக்கு சிஎம்எஸ் மிஷினரி சங்கத்தின் மூலமாக தான் அந்த நாட்களில் நம்மளுடைய எல்லா மிஷினரிகளையும் அனுப்புவதற்கான சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் அந்த குழுவோடு தொடர்பு கொண்டு என்ன பண்ணாங்கன்னா அடிக்கடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அதன்படி ரெவரண்ட் ஸ்பேஸ் அவருடைய கிருபையினால் மிஷினரியாக ஜான் போகிறதுக்கு ஒரு பரிந்துரை செய்யப்பட்டாங்க. அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கடிதம் கொடுத்தாரு. அந்த கடிதத்தை சிஎம்எஸ் குழுவிற்காக அனுப்புனாங்க ஜானனை. அதில் ஒரு முக்கியமாக ஒரு குறியீடு இருந்தாங்க, நான் நியூசிலாந்து தேசத்தில் இருளின்குள்ளே அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்ல போகணுன்னு ரொம்ப தாகமாக இருந்தாங்க. எங்கே அப்படின்னா நியூசிலாந்து தேசத்துக்கு நான் போகணும், அங்கே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி இந்த ஜானனை ரொம்ப அங்கே போகணும்னு சொல்லி அந்த கடிதத்தில் உருக்கமாக எழுதி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சிஎம்எஸ் குழுவுக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த கடிதத்தை பார்த்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சிஎம்எஸ் குழுவில் இருக்கிறவங்க அவருக்கு என்ன பண்ணாரு சொன்னாங்கன்னா அவங்களுடைய கண்களில் அவருக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிருபை கிடச்சது. அது மூலம் இந்த ஜானையா என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரகாசமான ஒரு நல்ல மருத்துவ பணியையும் விட்டுட்டு தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை, அப்பா அம்மாவை எல்லாத்தையும் விட்டுட்டு மிஷினரியாக போவதற்கு தயாரானாங்க. லண்டனில் உள்ள ஸ்லிங்டன் அப்படிங்கிற கல்லூரியில் சேர்ந்து மிஷினரி பணிக்காக படிக்கிற பயிற்சி கல்விக்காக அங்கே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணாங்க. அங்கே போய் தன்னுடைய பயிற்சி காலத்தில் அங்கேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மிஷினரியாக போகிறதுக்கு தன்னை தயார்படுத்தினாங்க. அந்த இடத்துல 1839 மார்ச் 25 ஒரு 6 மாத காலம் அங்கே நல்லா கற்றுக்கொண்டாங்க. அந்த இடத்துல இருந்த ஆசிரியருடைய கண்கள் அவருக்கு தயவு கிடைச்சதுனால ஒரு நல்ல நன்னடத்தை மாணவன் அப்படிங்கிற ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டை வாங்கினாங்க. அந்த இடத்துல அவருக்கு ஒரு நல்ல பெருமை இருந்துச்சு. அவர் மிஷினரியாக போகிறதுக்கு நல்லா தயாராகிட்டார். இவரை நீங்கள் என்ன அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிஎம்எஸ்ல இருந்த சங்கத்தினர் அங்கே இருந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவரை கண்டிப்பாக அனுப்பலாம், நீங்கள் ஊழியராக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சிறந்த இதில் இது பண்ணாங்க. கல்லூரியில் சேர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பின்பு 1841 ஜூன் 6 உதவி குருவாக உயர்த்தப்பட்டார். நம்ம ஜான் வந்து கல்லூரியில் சேர்ந்து 2 ஆண்டுகள் ஆன பிறகு
1841 ஜூன் 6ஆம் தேதி உதவி குருவானவராக உயர்த்தப்பட்டார். 1841 உதவி குருவானவராக ஜான் தாமஸ் டக்கர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய பயிற்சியை முடித்தாங்க. அது மாத்திரமல்ல, மேலும் ஓராண்டு படிப்பை முடித்த பின்பு 1842 மே 22 குருவானவராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். 1842 மே மாதம் 22ஆம் தேதி குருவானவராக ஜான் தாமஸ் டக்கர் என்ன பண்ணாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்பொழுது மிஷனரியாக செல்றதுக்காக குருவானவராக என்ன பண்ணிட்டாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த ஜான் தாமஸ் டக்கர் ஒரு நல்ல ரெடியாக எக்ஸாம்லாம் முடித்து ரிசல்ட்லாம் வந்து வெளியே போகிறதுக்கு மிஷனரியாக காத்து கொண்டு இருந்தாங்க. இதை கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கச்சி, நீ ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிறதுக்கு இப்போ நீ கடந்து போவியா? உன்னையே கூப்பிட்டா நீ யாருக்காவது ஏசப்பா பற்றி சொல்லுவியா? அதுக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே கடந்து வந்திருக்கிறோம். ஜான் தாமஸ் டக்கரை போல் நாம் அனுதினம் என்ன பண்ணுறோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல. இதை கேட்டவைகளாய் மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுதினம் அதை கடைபிடிக்கிறவர்களாய் மாத்திரமும் அல்ல, மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், போய் என்ன பண்ணணும், சொல்லணும். அந்த ஜான் தாமஸ் டக்கர் என்ன பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, ரெடியாக இருந்தாங்க. இந்த நாளில் அதே 1842 மே மாதம் 24ஆம் தேதி ஹேட்ரைட் மார்சல் என்ற அம்மையாரை ஜான் தாமஸ் டக்கர் என்ன பண்ணாங்கன்னா திருமணம் செய்து கொண்டாங்க. 1842 மே 22 ஹேட்ரைட் மார்சல் என்ற அம்மையாரை ஜான் தாமஸ் டக்கர் திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களும் ஜான் தாமஸ் டக்கரை போல மிகவும் சுறுசுறுப்பாக ஏசப்பாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நானும் ஒரு மிஷனரியாக போகணும் தாகம் கொண்டிருந்த ஒரு அம்மையார். அவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜான் தாமஸ் டக்கர் திருமணம் செய்து கொண்டாங்க. இருவருமா கடந்து சென்று மிஷனரி ஊழியத்தை செய்வதற்கு தயாராக இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த டைமில் சிஎம்எஸ் மிஷனரி சங்கத்திலேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இடத்துக்கு ஊழியராக கடந்து செல்ல போகிறீங்க, அங்கே போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறீங்கன்னு. ஜான் தாமஸ் டக்கர் எந்த ஊருக்கு ஊழியம் செய்ய போகணுன்னு ஆசைப்பட்டு சிஎம்எஸ் குழுவினருக்கு கடிதம் எழுதுனாங்க. எங்கே போகணும், நாங்கள் நியூசிலாந்து தேசத்துக்கு போகணும். நாங்கள் அந்த கடிதத்தில் நியூசிலாந்து தேசத்துக்கு போவாங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் வரும்னு சொல்லி இருவரும் கணவன் மனைவியுமா ரெடியாக புதுமண தம்பதிகளாக காத்து கொண்டு இருந்தாங்க. அப்படி அந்த கடிதத்தில் என்னதான் எழுதிருந்துச்சு, அவங்க எந்த ஊருக்கு தான் போக போகிறாங்கன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். 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 அணைச்சிட்டாங்களே, இன்னும் எழுதிட்டு இருக்காங்க. அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நாளிலே ஏசப்பா, இந்த 3வது நாளின் தகப்பனே ஏசப்பா, நாளை காண செய்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், கதைகள், வசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளிடத்தில் தகப்பனே ஏசப்பா, பலவீனத்தை வென்றிடு என்ற தலைப்பில் ஏசப்பா இந்த பிள்ளைங்களோடு நீங்கள் கூட இருந்தீங்களே, அதுக்காக நன்றி ஏசப்பா. தங்களுடைய வாழ்விலே வருகிற எல்லா பலவீனத்தையும் உம்முடைய வசனத்தை கொண்டு தகப்பனே, உம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்திலே உம் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டது போல உடைய பலன் ஆண்டவரே ஏசப்பா இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பூரணமாய் விளங்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு தம்பி தங்கச்சியை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ஆண்டவரே ஏசப்பா சட்டையின் நிழலுக்குள்ளே நீங்கள் மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் இந்த காலத்திலே தகப்பனே ஏசப்பா கேட்கிற வசனங்களானது தகப்பனே ஏசப்பா தண்ணீரின் மேல் போடப்பட்ட விதையை போல தகப்பனே ஏசப்பா அவைகள் ஆண்டவரை வளர்ந்து பெருக ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒரு விதை கூட ஆண்டவரை கெட்டு
கெட்டு போகாதபடிக்கு தகப்பனே ஏசப்பா, இவர்கள் தகப்பனை இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற தகப்பனே ஏசப்பா நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவைகளை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அவைகளை கொண்டு செல்கிற ஒரு நல்ல ஒரு சுவிசேஷவர்களாக நீங்கள் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இங்கே இருக்கிற அநேகர தகப்பன ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரை வேதத்தை சுமந்து செல்கிற தகப்பன ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் ஒரு நல்ல அறுவடையின் ஆண்டவரே முத்துக்களாய் ஆண்டவரை நீங்கள் மாற்றி கொடுக்க போகிறதுக்காக கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்கள் பலப்படுத்துங்க ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா பயத்தையும் பாவத்தையும் தகப்பனை பலவீனத்தையும் வென்று தகப்பனே உமக்குள்ளே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளின் மீதியான நேரங்கள் நிமிஷங்களை நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.